நீங்க வந்து பிறக்காத பிள்ளைக்கு பேர் வைக்கிறது மாதிரி வந்து முன்னோட்டமா வெள்ளோட்டமா உதயநிதி ஸ்டாலினை வந்து மகுடம் சுட்டுவதற்கு பதவி வாங்கி மறுபடியும் ஒரு பதவியை அலங்கரிக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை போட்டு மக்களை வந்து நீங்க மடைமாற்றம் செய்யறதுக்கு இப்படிலாம் முட்டாளாக்குறீங்க. அதனால உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுக்குற இடத்துலையும் எடுக்கிறதுலையும் இருக்காரு. அவர் நினைத்தால் பொதுச்செயலாளர் எடுத்துக்குவாரு, தலைவரை எடுத்துக்குவாரு. அதனால அவர் வந்து கொடுக்குற இடத்துலையும் வாங்குற இடத்துல இருக்காரு. அதனால அவருக்கு இது ஒரு மேட்டரே கிடையாது. ஓய்வூதியம் திட்டம் பத்தி எதுவுமே சொல்லலன்னா ஆசிரியர்கள் திரும்ப போராட்டத்துல ஈடுபடுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த ஆசிரியரை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க ஒண்ணும் முதல்ல கண்ணீர் வடிக்க வேணாம், நீங்க ஆங்கரிங் தொழில மட்டும் பண்ணுங்க, நாங்க பாத்துக்கிறோம். மக்களுக்காக கேள்வி கேட்கறதா அதுக்காக ஏமா வந்து ஏப்ரல் கடைசியில தான் வரும். கண்டிப்பா செப்டம்பர்ல அது என்ன நீங்க என்ன கண்டிஷன் போடுறது? கண்டிப்பா சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அவங்கள பாத்துக்கிறோம் நாங்க, அதுக்கு நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. முந்தைய அரசு கதவை தட்டி இரவோட இரவா 12,000 பேர்த்த கொண்டு போய் செயல போட்டாங்க. நாங்க அப்படியெல்லாம் யாரையும் அடைக்கல, சரியா? எங்க அரசு அந்த மாதிரி பண்ணாது. அதனால நீங்க கேட்கிற கேள்வியை கொஞ்சம் கேட்டுட்டு நாங்க சொல்றத நம்பிக்கணும். வாழ்க்கையில நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். சுதந்திரம் 50 வருஷமா 75 வருஷமா 4 லட்சம் கோடி தான் வாங்கியிருக்கான். இந்த 4 வருஷத்துல நீங்க 4 லட்சம் கோடி வாங்கி அதுக்கு வந்து நீங்க என்ன தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க? மிகப்பெரிய ஊழல் தமிழ்நாட்டில் கொடி கட்டி பறக்குது. அதனால அவங்க வந்து இன்னைக்கு மக்கள் மீது அவங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை. பண மிதப்புல ஹவுஸ்ல அவங்க வந்து மக்களை வந்து ஒரு உதாசீனப்படுத்துறாங்க. இப்படிதான் சொல்ல முடியும். குக்கு செய்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பது RAS செந்தில்வேல், அதிமுக மாநில வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் மற்றும் திமுகவின் முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. இன்னைக்கு சிஎம் ஸ்டாலின் அவர்கள் பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காங்க. அது மறுசீரமைப்பு பத்தி பேச போறதா சொல்லியிருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி இவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட பொதுச் செயலாளர் பதவி வந்து உங்களுக்கு கிடைக்கல, அந்த மன வருத்தத்தினால குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறதாகவும் அதை மறக்கதான் இன்னைக்கு இந்த பொதுக்குழு கூட்டம் எல்லாம் நடக்குது, எம்பி எல்லாரையும் அழைச்சு ஒரு கூட்டம் நடத்துறாங்க அப்படின்னு RP உதயகுமார் கூறியிருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? ஏமா, ஏதாவது உண்மை இருந்தா அதுல ஏதாவது பதில் பேசலாம். இதுல ஏதாவது உண்மை இருக்கா? அவரு ஏற்கனவே துணை முதலமைச்சரா இருக்காரு. ரெண்டாவது தலைவரும் அவங்க அப்பா பொதுச் செயலாளர் மகனா யாரா எங்கேயாவது நடக்குமா? சும்மா ஏதோ கதை விட்டுக்கிட்டு இருக்காரு. RP உதயகுமாருக்கு என்னமா தெரியும்? என்னத்தையும் அந்த ஆளுக்கு அந்த காலத்துல நான் காலில் செருப்பு போட மாட்டேன், அம்மா இருக்கிற இடமே கோவில் அப்படின்னு சொல்லி ஒரு புருடா விட்டதுனால அந்த அம்மா கூப்பிட்டு ஒரு அமைச்சர் பொறுப்பை கொடுத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடிக்கு அவர் வாய்ச்சாரு. அதுக்கப்புறம் எடப்பாடியை அந்த அமைச்சர் பதவியை கன்னியூ பண்ணி விட்டாரு. அவரு என்னமா ஆள் போறாரு? அவருக்கு என்ன, அவருக்கு கோயில் கட்டியிருக்காரு ஜெயலலிதாவுக்கும் தலைவருக்கும் அங்க எம்ஜிஆருக்கும். அவரு தொகுதி இல்லை, சரியா? அவர் ஒரு சரியான ஆள் கிடையாது. அவருக்கு வந்து அரசியல் நாணம்லாம் கிடையாது. இப்ப எடப்பாடி ஐயா சொன்னார்னா அதுக்கு நம்ம பதில் சொல்லலாம். இந்த தம்பி ஏதாவது பேசணும், பிரஸ்ல ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காக சொல்லியிருக்காரே தவிர எங்கள்கிட்ட அப்படி ஒரு எண்ணம் எங்களுக்கு எங்க இதுல கிடையாது. பொதுச் செயலாளர் அவர் துரைமுருகன் ஐயா தான். அப்படியே இருந்தாலும் நாளைக்கு அவர் காலத்துக்கு பின்னாடி ஒரு பொதுச் செயலாளர் வர்றாங்கன்னா வெளியில இருந்தா வருவாங்களே தவிர வீட்டுக்குள்ள இருந்து யாரும் வரமாட்டாங்க, சரியா? அடையம்மா, மொத்த ஆட்சியும் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு, அந்த குடும்பத்திட்ட தான் இருக்கு, அண்ணா அறிவாலயத்துக்குள்ளதான் இருக்கு, எங்க மக்கள்கிட்ட தான் இருக்கு. அவரு ஒன்னும் கவலைப்பட வேணாம், அவரை ஒன்னும் முதல்ல கண்ணீர் வடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க, புரியுதா? நாங்களா தான் இருக்கோம். நாங்க எப்பயுமே வெற்றி வாய்ப்பை தேடிதான் பயணிச்சுட்டு இருக்கோமே தவிர நாங்க பின்னோக்கி பயணிக்கல, வெற்றி முன்னோக்கி போயிட்டு இருக்கோம், சரிங்களா? இந்த தொகுதி மறுவரை கூட்டம் அப்படிங்கிற பேர்ல பிறக்காத பிள்ளைக்கு பேர் வச்ச கதையா தொடர்ந்து அது வந்து 2031 வந்து நடக்க போகுது. அதுக்கு இப்போவே இவங்க வந்து அதன் பேரில் ஒரு அரசியலை பண்ணுறாங்க. எப்பவுமே மரியாதைக்குரிய இந்த திராவிட முன்னேற்ற கழக குடும்பத்தில் ஒரு பதவிக்கு வர்றோம்னா அதுக்கு முன்னாடி ஒரு முன்னோட்டம் பார்ப்பாங்க, வெள்ளோட்டம் பார்ப்பாங்க. எப்படி பார்ப்பாங்கன்னா, மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் முதல்ல அவர் வந்து மீடியாக்கள்லாம் பார்த்தா தெரியும்,
நான் அரசியலுக்கே வரமாட்டேன், எத்தனையோ கடைக்கோடி தொடர் இருக்காங்க, அவங்க பின்னாடி நிற்பேன்னு சொன்னார். அரசியலுக்கு வந்தார். நான் இளைஞர் பதவி செயலாளர்லாம் எனக்கு வேணாம், நான் வந்து தொண்டனாக தான் இருப்பேன்னு சொன்னார். இளைஞர் செயலாளர் வாங்கினார். சட்டமன்ற உறுப்பினர்லாம் நான் கனவுன்னு நினச்சி பார்க்கலைங்க. சட்டமன்ற உறுப்பினர் நின்றார். எனக்கு அமைச்சர் பதவியெலாம் எனக்கு வேணவே வேணாம், நான் வந்து திமுகவுடைய அடிமட்ட தொண்டர். அமைச்சர் பதவி வாங்கினார். ஒரு நாள் நிருபர்கள் கேட்டாங்க, உங்களுடைய பெயர் வந்து துணை முதல்வர் பதவிக்கு வந்து பரிந்துரைக்கப்படுதுன்னு வந்து பேச்சு வருது. ஐயோ அதெல்லாம் வேணாம், எனக்கு அமைச்சர் பதவியே போதும்னு நான் வந்து எங்கள் அப்பாட்ட எங்கள் முதலமைச்சர்கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு துணை முதலமைச்சர் பதவியெல்லாம் வேணாம், கொஞ்ச நாள்லேயே அதனால இப்போ துணை பொதுச் செயலாளருக்கோ அடி போடுறாருன்னு அர்த்தம். அதனால அந்த கட்சியை பொறுத்தவரை அவங்க கொடுக்குற இடத்துலையும் எடுத்துக்கிற இடத்துல இருக்காங்க. அதனால இதை டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கண்டிப்பாக அவருக்கு தேவைன்னா அவரே எடுத்துக்கிற போறாரு. அதே மாதிரி ஐயா வந்து எங்களுடைய முன்னாள் அமைச்சர் உதயகுமாரை பற்றி அவருக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்லாம் சொன்னார். அவர் வந்து எங்கள் கட்சியில் வந்து பல பதவிகளை வந்து மாணவரணி மாவட்ட செயலாளர், கட்சியினுடைய கழக மாணவரணி செயலாளர், கழக இளைஞரணி செயலாளர், கழக புரட்சித் தலைவர் அம்மாவரை செயலாளர், 3 முறை சட்டமன்ற உறுப்பினர், ஒரே டைமில் 3 துறைகளை வந்து நிர்வகித்து அவங்க மிகப்பெரிய தலைமைசாலி. அதனால வந்து நீங்க வந்து எங்க அமைச்சரை வந்து நீங்க குறை சொல்லாதீங்க, இது தவறான தகவல். நீங்க வந்து பிறக்காத பிள்ளைக்கு பேர் வைக்கிறது மாதிரி வந்து முன்னோட்டமா வெள்ளோட்டமா உதயநிதி ஸ்டாலினை வந்து மகுடம் சுட்டுவதற்கு பதவி வாங்கி மறுபடியும் ஒரு பதவியை அலங்கரிக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை போட்டு மக்களை வந்து நீங்க மடைமாற்றம் செய்யறதுக்கு இப்படிலாம் முட்டாளாக்குறீங்க. அதனால உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுக்குற இடத்துலையும் எடுக்கிறதுக்கு இருக்காரு. அவர் நினைத்தால் பொதுச்செயலாளர் எடுத்துக்குவாரு, தலைவரை எடுத்துக்குவாரு. அதனால அவர் வந்து கொடுக்குற இடத்துலையும் வாங்குற இடத்துல இருக்காரு. அதனால அவருக்கு இது ஒரு மேட்டரே கிடையாது. ஐயா, இப்ப கேள்வி கேட்கறதுக்கும் அவர்களை வேணான்னு சொல்றதுக்கும் ஆள் இல்லாதனாலதான் ஒரே குடும்ப ஆட்சி அப்படியே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கா? என்ன குடும்ப ஆட்சிங்கிறீங்க? எல்லா இடத்துலயும் அப்படித்தான் இருக்கும். இங்க மட்டும் இல்ல, எல்லா மாநிலங்கள்லயும் எல்லாம் அப்படித்தான் இருக்கும். புரியுதுங்களா? உண்மையான அமைச்சர்கள் தொண்டர்கள் அவங்க வேலை பார்க்கறதெல்லாம் அவங்க எல்லாம் உண்மையான அமைச்சர்கள் தொண்டர்கள் எல்லாம் தான் வேலை பார்ப்பாங்க. இப்ப என்ன அவங்க என்ன எடுத்துக்கிட்டாங்க? முதலமைச்சர்னா அவர் கட்சியினுடைய தலைவர், அவர் முதலமைச்சரா இருக்காரு, அவ்வளவுதான். துணை முதலமைச்சருக்குன்னு ஒரு தனி அதிகாரம்லாம் எதுவும் கிடையாது. அமைச்சர் தான், பேரு தான் துணை தவிர மற்றபடி எல்லாத்துக்கும் அவர் கொடுத்த அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது கட்சி பதவிமா. கட்சி பதவிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஆட்சி பதவிக்கு கட்சி பதவி தனி. எங்க ஆட்சி பதவியில இருக்கவரு கட்சி பணிக்கு வர்றதுக்கு இயலாது இப்போதைக்கு. ஏமா இவரு தலைவரா வருவாருன்னு சொன்னீங்கன்னா அதுல ஏதாவது கொஞ்சம் அர்த்தம் இருக்கு. பொதுச் செயலாளர் வருவாருன்னு சொன்னா கண்டிப்பா அவர் தலைவரா வருவாரு. ஏன்னா எங்க முதலமைச்சருக்கு பின்னாடி அவர் தான் எங்களுக்கு தலைவர். அவருக்கு மிகப்பெரிய தகுதி இருக்குமா? எப்படின்னா பையங்கிற ஒரு தகுதி. அதுக்கு அடுத்து வந்து நயன்தாராவோட மிக நெருக்கமானவர். அப்புறம் அந்த இப்ப கூட கார் ரேஸ் நடத்துற நடிகைக்காக அவருக்கு மிக நெருக்கமானவர். இன்றைக்கு பல நடிகைகளுக்கு வந்து 200 கோடியில பங்களா வாங்கி கொடுத்துருக்காரு, துபாயில போய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. அதனால அரசியலுக்கு மரியாதைக்குரிய மறைந்த கருணாநிதியுடைய பேரன்கிற தகுதி இருக்கு. அதனால அவர் வந்து பல நடிகைகளை மெயின்டைன் பண்றாரு. இன்னைக்கு வந்து சினிஃபீல்ட ஒட்டுமொத்த சினிஃபீல்டையும் வந்து அவர் கையில வச்சிருக்காரு. ஒட்டுமொத்த ரியல் எஸ்டேட் துறையும் வந்து மரியாதைக்குரிய சபரீஷ்னு வச்சிருக்காரு. ஒட்டுமொத்த டெலிவிஷனையும் மாறன் குடும்பம் வச்சிருக்கு. அதனால உதயநிதி ஸ்டாலினை மகுடம் சூட்டுறதுக்கு அந்த குடும்பம் ரெடியா இருக்காங்க. நீங்க யாருமே சொல்ல தேவையில்லை, அவங்களே அவங்க சூட்டிக்குவாங்க. இந்த ஒரு 3-4 வருஷத்துல அத்தனையுமே 2019 தான் அவர் அரசியலுக்கே வந்தாரு. அந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து ஒருத்தர் செங்கலை காட்டி அரசியலுக்கு வராரு. ஆனா அந்த 2019 இருந்து 24 5 வருஷத்துல அவர் அனுபவிக்காத பதவியே கிடையாது, அவர் அனுபவிக்காத பவுசே கிடையாது. இன்றைக்கு வந்து எங்கேயோ போயிட்டாங்க. உங்களுக்கு ஒரு அமைச்சர் வந்து இன்னைக்கு நிழல் அமைச்சர், இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சரே வந்து ஒரு வீடியோ உடையெல்லாம் வந்துச்சு. மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மரியாதைக்குரிய சபரீஷன் அவர்களும் 30,000 கோடி பணத்தை கட்டுக்கட்டா வச்சுக்கிட்டு எங்கே இன்வெஸ்ட் பண்றதுன்னு தெரியலன்னு சொல்றாங்க. அதனால ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஒட்டுமொத்த துறைகளும் அவங்க கையில இருக்கு. அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். 30,000 கோடி? ஆமா. 30,000 கோடி அவங்களோட காசு இல்ல மக்களோட வரி பணமா? யார்கிட்ட இருக்கு 30,000 கோடி? அவரை வந்து சொல்ல அவங்கள்ட்ட தான் எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம் அதெல்லாம் ஏமா எதை வேணாலும் நாக்குல நரம்பு இல்லை, அதனால அந்த நாக்கு எதை வேணாலும் சொலட்டி பேசும். எங்களுக்கு அப்படி இருந்தாக்கா இங்க சும்மா அப்படியெல்லாம் கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. நான் இப்ப அந்த ஒரு இதுல இருக்கேன். ஜஸ்ட் ஒரு 5,000 ரூபாய் ஒருத்தருக்கு ஒரு வெளிநாட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணனாக்கா அதுக்கு 72 கேள்வி பின்னாடியே வருது. வாட்ஸ்அப்பில் மெயில் டிரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா பின்னாடியே வருது.
இது எங்க இருந்து வந்துச்சு, எப்படி பண்ணீங்க, எப்படி இந்த 5 லட்சம் ரூபா அனுப்பிச்சிங்க அப்படின்னு அத்தனை கேள்வி இருக்கு. புரியுதா? சரியா? இப்போ சிஎம் அவர்கள் ஓய்வூதியம் பத்தி பேசவே இல்லை. அதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது செப்டம்பருக்கு அப்புறம் ஓய்வூதியம் பத்தி முழுசா கலந்துரையாடிட்டு நாங்க சொல்றேன். இப்போ பண்டிகை முன்பணமா 4000 கொடுத்த அமௌண்ட் இப்ப 6000 உயர்த்திருக்காங்க. அந்த 2000 எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு எப்படி அமௌண்ட் வந்தது? அது எந்த வரி பணத்துல இருந்து? அதெல்லாம் அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி. யார்கிட்ட கேட்கணும்? ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தங்கம் தென்னரசு இருக்கார்ல, அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை என்கிட்ட கேட்கறாங்க. செப்டம்பர்ல ஓய்வூதியம் திட்டம் பத்தி எதுவுமே சொல்லலைன்னா ஆசிரியர்கள் திரும்ப போராட்டத்துல ஈடுபடுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்க ஏமா இந்த ஆசிரியரை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க ஒண்ணும் முதல்ல கண்ணீர் வடிக்க வேணாம், நீங்க ஆங்கரிங் தொழில மட்டும் பண்ணுங்க, நாங்க பாத்துக்கிறோம். மக்களுக்காக கேள்வி கேட்கறதா? அதுக்காக ஏமா ஏற்கனவே கொள்ளைன்னு சம்பளம் வாங்கிட்டு உக்காந்துட்டு இருக்கானுங்க. அவனுங்களுக்கு இந்த பென்ஷன் என்ன பெரிய விஷயமா? ஜுஜிபி மேட்டர் அதெல்லாம் நாங்க பாப்போம். செப்டம்பருக்கு அப்புறம் சொல்லியிருக்காருல எங்க தலைவர். செப்டம்பருக்கு அப்புறம் இப்ப எலெக்ஷன் டைம், எனக்கு இப்போதைக்கு முடியாது, எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நாங்க ஊதியத்தை பத்தி பேசுறோம், திரும்ப தள்ளி வச்சிட்டாருன்னா என்ன பண்றது? அதுக்காக தான் இப்ப தள்ளி வச்சிருக்கீங்களா எலெக்ஷன் பத்தி பேசணும்? ஏமா இங்க பாரு, இது இந்த மாதிரி பூதகமா பேசுறதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல இயலாது. வேற எந்த மாதிரி கேள்வி? எந்த மாதிரி கேள்வினா, நீ நாங்க செப்டம்பர்ல பாக்குறோம்னு சொல்லி இருக்கோம். செப்டம்பர்ல பாக்கலைன்னா அப்புறம் கேளுங்க. அத இப்பயே கேட்டீங்கன்னா நாங்க என்ன பதில் சொல்ல இயலும்? எலெக்ஷன் செப்டம்பர்ல இல்ல, ஏப்ரல்ல தான் எலெக்ஷன். எலெக்ஷன் டியூட்டி எல்லாம் அப்ப வராது. எல்லாமே பிப்ரவரி மார்ச்ல தான் எலெக்ஷன் டியூட்டி எல்லாம். எலெக்ஷனே ஏப்ரல் கடைசியில தான் வரும். கண்டிப்பா செப்டம்பர்ல. அது என்ன நீங்க என்ன கண்டிஷன் போடுறது? கண்டிப்பா சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அவங்கள பாத்துக்கிறோம் நாங்க. அதுக்கு நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஆசிரியர்களை நாங்க பாத்துக்கிறோம். அரசு இருக்கு, அரசு பாத்துக்கிறோம். நாங்க ஒன்னும் வீடு வீடா கதவை தட்டி எல்லாத்தையும் கைது பண்ணி கொண்டு சிறையில் அடைக்கல. புரிஞ்சுக்கோங்க. முந்தைய அரசு கதவை தட்டி இரவோட இரவா 12,000 பேர்த்த கொண்டு போய் செயல போட்டாங்க. நாங்க அப்படியெல்லாம் யாரையும் அடைக்கல. சரியா? எங்க அரசு அந்த மாதிரி பண்ணாது. அதனால நீங்க கேட்கிற கேள்விய கொஞ்சம் கேட்டுட்டு நாங்க சொல்றத நம்பிக்கணும். வாழ்க்கையில நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். அது ஒரு முதலமைச்சர் சொல்லியிருக்காருன்னா, அவர் 110 விதியின் கீழே கூட சொன்னாரு. செப்டம்பர்ல கண்டிப்பா நாங்க அந்த கமிட்டி போட்டிருக்கோம், அதுல ஆய்வு பண்ணி முடியுமா முடியாதாங்கிறதையே நாங்க செப்டம்பர்ல தான் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்கோம். அவ்வளவுதான். அதாவது அவங்களுடைய பழைய ஓய்வூதிய திட்டம் அதான் அவங்க கேட்குறாங்க. இதை சென்ற ஆட்சியில மரியாதைக்குரிய எங்கள் முதலமைச்சர் எடப்பாடி இருக்கும்போது ஒட்டுமொத்த ஆசிரியர் கூட்டமும் எங்கள்கிட்ட கோரிக்கையாக வச்சாங்க. தமிழ்நாட்டில் உள்ள நிதி நிலைமைக்கு ஆல்ரெடி நான் 4 லட்சம் கோடி கடன் இருக்கு. அதனால் 2021 கடைசி கட்டத்தில் அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க. எங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் அட்லீஸ்ட் உங்கள் மேனிஃபெஸ்டோவில் சேருங்க, அதிமுகவுடைய எலெக்ஷன் அறிக்கையில் சேருங்க, இல்லை இப்போ உங்கள்ட்ட அதிகாரம் இருக்குது நீங்கள் அதை அமல்படுத்துறதுக்கு. அவர் தெளிவாக சொல்லிட்டார். அதாவது சென்ட்ரல் கமிஷனுடைய நாம்ஸ் படி நான் இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துறதுக்கு சட்டத்தில் வழிவகை இல்லை, அதனால எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு மரியாதைக்குரிய இப்போ உள்ள அன்னைக்கு எதிர்கட்சியில் இன்னைக்கு முதலமைச்சர் அவங்களெல்லாம் கூட்டு பேசி எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவோம்னு சொல்லிட்டு அறிவிச்சாரு. இன்றைக்கு உள்ள நிதி நிலைமையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1952 ஆரம்பிச்சு 2021 வரைக்கும் தமிழ்நாடு அரசு வாங்கிய கடன் 4 லட்சம் கோடி. இந்த 4 ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு அரசு வாங்கின கடன் 4 லட்சம் கோடி. இன்னைக்கு 9 லட்சம் கோடி ஆயிடுச்சு தமிழ்நாட்டு மேல உள்ள கடன். சுதந்திரம் அடைஞ்சிலிருந்தே வெறும் 4 லட்சம் கோடியா இருந்த கடன் இன்றைக்கு இந்த 4 வருஷத்துல 4 லட்சம் கோடி ஆயிடுச்சு கடன். அதனால இன்றைக்கு ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்கள் மீதும் உங்களுக்கு ஒரு 3 லட்சம் ரூபா கடன் இருக்கு. உங்களுக்கு இருக்கு, ஐயாவுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு, அவருக்கு இருக்கு. அதனால ஒரு மிகப்பெரிய கடன் சுமையில நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா இவங்க எப்படி நீட்ல விலக்குன்னு போய் சொன்னாங்களோ, நகை கடைக்கு விலக்குன்னு எப்படி போய் சொன்னாங்களோ, 100 ரூபாய் சிலிண்டருக்கு மானியம்னு எப்படி போய் சொன்னாங்களோ, அதே மாதிரி பழைய ஓய்வூதிய திட்டத்துல இதையும் ஒரு அரசியல் பண்ணிட்டாங்க. எப்படி 2 ஏக்கர் நிலம் தரணும் போய் சொன்னாங்களோ, இப்படி பொய் சொல்றத வாடிக்கையா வச்சுட்டு ஆசிரியர்களுக்கும் பொய் வாக்குறுதி கொடுத்தாங்க. அதுல இருந்து மீள முடியல. மறுபடியும் அடுத்த எலெக்ஷனையும் ஆசிரியருடைய வாக்குகளை வாங்க முடியுமான்னு சொல்லிட்டு நாங்க கமிட்டி அமைக்கிறோம், அது அமைக்கிறோம்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஆசிரியர் சமுதாயத்தையும் ஏமாத்த பாக்குறாங்க. இதைதான் நான் சொல்லுவேன். திரும்ப 2026 மறுபடியும் வாக்குகள் வேணும் சேகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு வாக்கு வங்கி அரசியல் தான். அவங்கள ஏமாத்துறதுக்கான முயற்சி தான். அது வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி ஒரு திட்டத்தை அமல்படுத்துறதுக்கு இங்க உள்ள நிதி நிலைமை சரியில்லாத நிலைமை இருக்கு. இப்பதான் சொன்னல உங்களுக்கு
சுதந்திரம் அடைஞ்சு நம்ம ஃபர்ஸ்ட் 1952 பொதுத் தேர்தலேருந்து 2022 4.5 லட்சம் கோடி, இன்னைக்கு இந்த 4 வருஷத்துல 4 லட்சம் கோடி. அதனால ஒரு இப்போ முதலமைச்சரை வந்து நாங்கள் நிதி நிலைமை சரியில்லைன்னா எப்படி வந்து நீங்கள் 520 கோடியில் போய் நீங்கள் மரியாதைக்குரிய முதலமைச்சருக்கு நீங்கள் நூலகம் அமைக்கிறீங்க, எப்படி பேனாவுக்கு 80 கோடியில் செலவழிக்கிறீங்க, எப்படி கோட்டூர் பொருட்களை வந்து கலைஞர் கருணாநிதி பேரில் வந்து மிகப்பெரிய கோடிகளை செலவு பண்ணி நீங்கள் நூலகம் அமைக்கிறீங்க, எப்படி உங்களுக்கு பணம் வருது? 4 லட்சம் கோடிக்கு நீங்கள் வெள்ளை அறிக்கை சொல்லணும்ல. சுதந்திரம் 50 வருஷமா 75 வருஷமா 4 லட்சம் கோடி தான் வாங்கியிருக்கான். இந்த 4 வருஷத்துல நீங்க 4 லட்சம் கோடி வாங்கிக்க, அதுக்கு வந்து நீங்க என்ன தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க? மிகப்பெரிய ஊழல் தமிழ்நாட்டில் கொடி கட்டி பறக்குது. எப்படி இப்போ கொடி கட்டி நான் பறக்குதுன்னு சொல்றேன். அதாவதுங்க, குடிநீர் வடிகால் வாரியம் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட்ல இந்த 4 வருஷத்துல 13,000 பேரை வந்து ஒப்பந்த அடிப்படையில், எப்படி அவுட் சோர்சிங் சிஸ்டம், அதாவது அரசு வந்து டைரக்டா வேலைக்கு எடுக்கிறல, அவங்களெல்லாம் ஏதாவது ஒரு அவுட் சோர்சிங் கம்பெனியை கொடுத்து வேலைக்கு எடுக்கிறது. அவங்களுக்கு சம்பளம் வந்து 15,000 ரூபா 20,000 ரூபா ஃபிக்ஸ் பண்ணுறது. ஆனால் அவங்களுக்கு உண்மையிலே சம்பளம் போகிறது 7,500 ரூபா 8,500 தான் போகும். இந்த மாதிரி வருஷத்துக்கு 7,500 கோடி ரூபா, மாசத்துக்கு 7,500 கோடி ரூபா, வருஷத்துக்கு 90 கோடி ரூபா முதலமைச்சர் குடும்பத்துக்கு போகுது. இது ஒரு டிபார்ட்மெண்ட்ல மட்டும்தான். பதிவுத்துறையிலே அப்படிதான் அவுட் சோர்சிங், மக்கள் நல்வாழ்வுத்துறையில அவுட் சோர்சிங், இப்படி வருவாய்த்துறையில அவுட் சோர்சிங். இந்த மாதிரி வருஷத்துக்கு 2,000 கோடி ரூபாய் முதலமைச்சர் குடும்பத்துக்கு போகுது. இந்த மாதிரி அவுட் சோர்சிங்ல இப்படிதான் பணத்தை அவங்க விரயம் பண்றாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய மெகா விஞ்ஞான பூர்வமா எப்படி வந்து அன்னைக்கு வந்து சர்க்காரிய கமிஷன் நடந்துச்சு உங்களுக்கு தெரியும். அதாவதுங்க, 27,000 வந்து இது சீனி மூட்டை வந்து காணாம போச்சு. மரியாதைக்குரிய சர்க்காரிய கமிஷன் வந்து விசாரணை நடத்துறாரு. மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் என்ன சொன்னாரு? 27,000 சக்கரை மூட்டை எங்கன்னு கேட்கும்போது எறும்பு திட்டுருச்சு. அந்த சாக்கு பை எங்கன்னு கேட்டாரு. அந்த சாக்கு பையெல்லாம் கரையான் திட்டுருச்சுன்னு சொன்னாரு. அப்படி வந்து ஒரு வல்லவர், ஒரு விஞ்ஞான, ஒரு ஊழல்வாதி. கருணாநிதிக்கு பிறந்த வந்து மகன் மு.க. ஸ்டாலினும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினா அவங்களும் வல்லவர்களாக ஊழல் செய்யல. அதனால இவங்க வந்து மிகப்பெரிய ஒரு 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடியை கொள்ளையடிச்சு வெளிநாடுகளை பதுக்கிட்டாங்க. அதனால அவங்க வந்து இன்னைக்கு மக்கள் மீது அவங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை. பண மிதப்புல, பவுஸ்ல அவங்க வந்து மக்களை வந்து ஒரு உதாசீனப்படுத்துறாங்க. இப்படிதான் சொல்ல முடியும். நீங்க மக்களை உதாசீனப்படுத்துறீங்க, ஆசிரியர்களுக்கு சரியான நிதி கிடைக்கல, அவங்களுக்கான சம்பளம் கிடைக்கல, இதெல்லாம் உண்மைதானா? அவங்கள்ட்ட அவ்வளவு வரிப்பணங்கள் இருக்கிறது உண்மைதானா? லஞ்சம் வாங்குறீங்கன்னு சொல்றது ஏமா, அவர் தான் ஏதோ சும்மா ஏதோ வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு கத்துறாரு. அதை போய் என்ன கத்துறது? அவுட் சோர்சிங் இவர் போய் பக்கத்துல பார்த்தாரா? இன்னைக்கு அவன் வந்து மாச சம்பளம் 7,500 ரூபா 8,000 ரூபாய்க்கு ஏன் வர்றான்? ஒரு கொத்தனாருக்கு சம்பளம் 1,500 ரூபா, ஒரு நிம்தாளு சம்பளம் 1,200 ரூபா, ஒரு சித்தாளு சம்பளம் 700 ரூபா 800 ரூபா. காலை தோட்டங்கள்ல களை எடுக்க ஆள் கூப்பிட்டா கூட படிக்காத பிள்ளை கூட வந்துச்சுன்னா அதுக்கு 350 ரூபா 400 ரூபா சம்பளம். இப்படி இருக்க காலத்துல அவர் பேசுறாரு 7,500 ரூபா சம்பளத்துக்கு, அது குடிநீர் வடிகால் வாரியத்துல ஒப்பந்த அடிப்படையில வேலைக்கு ஆள் வர்றான்னா அதெல்லாம் எவ்வளவு கஷ்டமான வேலை தெரியுங்களா? அந்த வேலையெல்லாம் வந்து நான் ஏற்கனவே அது வந்து டோன் போர்டுங்கிறது ஒரு தனி போர்டு. அது கவர்மெண்ட் கிடையாது. அந்த போர்டு வந்து அதுக்குன்னு தனியாக எம்டி மேனேஜிங் டைரக்டர் இருக்காங்க, டைரக்டர்ஸ், இன்ஜினியர் இருக்காங்க. இவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட் அது. அந்த டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் வந்து ஊழல் நடக்குன்னு அவர் ஈஸியா சொல்லிட்டார். பேனா சிலை எங்க வச்சிருக்கோம்? பேனா சிலை எங்க? பேனா சிலை ஐயா சொல்றாருல, இன்னைக்கு 31,80,000 பேர் தமிழ்நாட்டுல வேலைவாய்ப்பு அலுவலகங்கள்ல பதிவு பண்ணிட்டு வேலைக்காக காத்திருக்காங்க. இந்த 4 வருஷத்துல அந்த வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலியமா ஒரு 1000 பேர் கூட வேலை கொடுத்தது கிடையாது. நீங்க என்ன சொன்னீங்க? எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தா 10 லட்சம் இளைஞர்களுக்கு அரசு வேலை வாங்கி தரோம்னு சொன்னீங்க. 1000 பேருக்கு கூட உங்களால வந்து வேலை கொடுக்க முடியல. முழுக்க எல்லா துறையிலையும் அவுட் சோர்ஸ்ல பிரைவேடைசேஷன் பண்ணி பிரைவேடைசேஷன் கொடுத்துட்டு அதுல இருந்து இவங்க கமிஷன் வாங்கிக்கிறாங்க. அந்த சம்பளத்துல கமிஷன், அதுதான் கேவலமான விஷயம். சம்பளத்துல உனக்கு நீங்க வந்து அவுட் சோர்ஸ்ல வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 ரூபாய் பிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு 8,000 சம்பளம் வரும். 7,000 ரூபாய் இவங்க குடும்பத்துக்கு போகுது. இது எவ்வளவு பெரிய வந்து மெகா கொள்ளையா இருக்கும். முழுக்க 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 பொய். அவர் அது ஒரு வழக்கறிஞர், அவர்கிட்ட உண்மையை எதிர்பார்க்கலாமாம்மா? அவங்க பீஸுக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடியவங்க, பீஸுக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடியவர். அதனால இதெல்லாம் விட்டுடு, வேற ஏதாவது சப்ஜெக்ட் இருந்தா கேள்வி.